Welcome to Education Time in Tamil. CBSE Class 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற Chapter 2 Nationalism in India அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் Part 1 வீடியோ இது. இதில் அந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து 1910க்கு முன்னாடி வரையிலும் நேஷனலிசம் இன் இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இயர்லியர் கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நேஷனலிசம் இன் இந்தியா 1910க்கு முன்னாடி என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சு, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸை நம்ம படிச்சிருக்கோம். இந்த சேனலில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டரில் 1910க்கு அப்புறம் என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சு, அதனுடைய விளைவுகள் என்ன, அது எப்படியெல்லாம் வந்து யார் தலைமையேற்று நடத்தினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In this chapter we will see how nationalism emerged in India after 1910. 1910க்கு அப்புறம் நேஷனலிசம் எப்படி இருந்துச்சு, தேசியத்துவம் அப்படிங்கிற உணர்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். Nationalism in India is closely connected with anti-colonial movement. நேஷனலிசம் அதாவது தேசியத்துவம், சுதந்திரம் அப்படிங்கிற உணர்வு எதோட நெருங்கின தொடர்பாக இருந்துச்சுன்னா, ஆன்டி கலோனியல் மூமெண்ட் அப்படிங்கிறது நெருங்கின தொடர்பாக இருந்துச்சு. அதாவது காலனி ஆதிக்க எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன கலோனியல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த வளர்ச்சியில் பின்தங்கிய நாடாக இருந்தோம். சரியா? இதை வளர்ந்த நாடான பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேலே காலனி ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அதாவது நம்ம ஆட்சியை, நம்ம நாட்டை வந்து கைப்பற்றிக்கிட்டு நம்மளை வந்து அவங்களுக்கு அடிமைகளாக நடத்துறது, அவங்க சொல்கிற செயல்களை தான் நம்ம செய்யணும், அவங்களுடைய அரசாங்கம் நம்மளுடைய பொருட்கள்லாம் சுரண்டுறது, வளங்கள்லாம் சுரண்டுறது, இந்த மாதிரியான ஆதிக்கத்தை செலுத்துறது தான் வந்து காலனி ஆதிக்கம், ஆன்டி கலோனியல், அதாவது கலோனியல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம உருவாக்குனது தான் ஆன்டி கலோனியல் மூமெண்ட், அதாவது காலனி ஆதிக்க எதிர்ப்பு அப்படிங்கிறத மையமாக வச்சு நேஷனலிசம் இன் இந்தியா அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு. அதாவது சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் வந்து உருவாச்சு. இதை டிஃப்ரெண்ட் கிளாஸ் அண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட்லி. அதாவது ஒவ்வொரு தரப்பான மக்களும் பல விதத்தில் இந்த போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பகுதியில், அதாவது கிராம பகுதியில் உள்ள மக்கள் இந்த காலனி ஆதிக்கத்தால் என்ன பாதிக்கப்படுறாங்களோ அது ரிலேட்டடாக போராடுறது, கலோனியல் ஆதிக்கத்தால் என்ன பாதிக்கிறாங்களோ அது ரிலேட்டடாக போராடுறது. அதே மாதிரி ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து அந்த ஆதிக்கத்தால் என்ன பாதிக்கப்படுறாங்களோ அது ரிலேட்டடாக போராடுறாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக மக்கள் வந்து போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த காங்கிரஸில் மகாத்மா காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான போராட்டத்தை உருவாக்கி மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நேஷனலிசம் இன் இந்தியா அப்படிங்கிற உணர்வை மக்களுக்கு அதிகமாக்கி சுதந்திரத்தை நோக்கி சீக்கிரமாக கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து நேஷனலிசம் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து சுதந்திரத்தை ஈஸியாக கொண்டு வரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா அதாவது ஒற்றுமையாக நம்ம வந்து போராட ஆரம்பித்தோம். சரியா? இந்த காங்கிரஸ் அண்டர் மகாத்மா காந்திஜி லீடர்ஷிப் ட்ரை டு ஃபோர்ஜி திஸ் குரூப் டுகெதர் வித்தின் ஒன் மூமெண்ட். அதாவது ஒரே இயக்கமாக மகாத்மா காந்தி தலைமையில் நம்ம போராட ஆரம்பித்தோம். அப்போ தான் நமக்கு என்ன ஆச்சு, சுதந்திரங்கிறது நம்ம அடையிறதுக்கு ஈஸியாக இருந்தது, ஒற்றுமை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்டு குவாலிஃபைட் மூமெண்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் நேஷனலிசம் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ந்த இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வாஸ் ஃபவுண்டட் பை பிட்வீன் 1914 to 1918. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1914 1918 வரையும் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் லீட் டு ஹியூஜ் வார் எக்ஸ்பெண்டிச்சர் டு த பிரிட்டிஷ். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் முக்கியமாக பங்கேற்றுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் நம்ம மேலே வந்து என்னது காலனி மூமெண்ட், அதாவது காலனி ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. சரியா? அந்த பிரிட்டிஷ்காரவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் நடத்துறதுக்கு அதிகமான ஃபண்டு தேவைப்படுது, பொருள் தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திஸ் வாஸ் ஃபவுண்டட் பை அ வார் லோன்ஸ். அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வார் லோன்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, வார் லோன்ஸை வந்து வாங்குறாங்க. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் கஸ்டம் டியூட்டிஸ். அதாவது கஸ்டம் டியூட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதி வரின்னு சொல்லுவாங்க.
ஏற்றுமதி இறக்குமதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது அவங்க வந்து சோர்ஸை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட்டன் அதிகமாக இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி ஏற்றுமதி பண்ணுற காட்டனுக்கு வந்து வரி போடுவாங்க. அதே மாதிரி காட்டன் அங்கே என்னவா மாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்தாக மாற்றி திரும்ப நமக்கே கொண்டு வந்து விற்பாங்க. அந்த மாதிரி விற்கிறதுக்கு வந்து இறக்குமதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வரி போடுவாங்க. இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்கு வரியை அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. இன்க்ரீஸ் கஸ்டம் டியூட்டிஸ், வரி அதிகரித்தாங்க. அண்ட் இன்ட்ரடியூஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஷன் பண்ணுறாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படின்னா என்ன? வருமான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. வருமான வரி அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறது, நம்ம அதாவது விற்கிற பொருட்களுக்கு நம்மளே டேக்ஸ் கட்டுறது. இன்கம் டேக்ஸ் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பொருட்கள், நம்ம விற்பனை செய்கிற பொருட்கள் நம்ம வருமானத்தில் வரும் இல்லையா, ஸோ அதுக்கு நம்மளே டேக்ஸ் கட்டுறது அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃபண்ட் அவங்களுக்கு கிடைக்குது இந்த வார் நடத்துறதுக்கு. சரியா? இது ஆனால் இதனால பாதிக்கப்படுறது வந்து இந்தியா மக்கள் தான் அதனால பாதிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த்ரூ த வாரியர், அதாவது அந்த வார் நடக்கும்போது த்ரூ த வாரியர் ப்ரைஸஸ் டபுள் லீடிங் டு எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்ஷிப் ஃபார் காமன் பீப்புள். அப்போ என்ன ஆகுது, இந்த வார் நடக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் எல்லாம் டபுள் ஆகுது. அதாவது விலைகள்லாம் வந்து 2 மடங்கு அதிகரிக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர் கேஜி ரைஸ் வந்து 10 rupeesன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த போர் நடக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர் கேஜி ரைஸ் வந்து 20 rupees ஆகுது. ஏன்னா அவங்க கஸ்டம் டியூட்டிஸ் இதெல்லாம் அதிகமாக்குறாங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் அதிகமாக்குறாங்க இல்லையா, அதனால பொருளோட விலை வந்து ஏறி போயிடுது. இதனால சாதாரண மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒன்று பெருசாக உருவாச்சு. அவங்க வாரில் கலந்துக்கிறதுனால பாதிக்கப்பட்டது யார்? நம்ம தான், இந்தியா தான் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால தான் நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, forced requirement in rural area for supply of soldier caused widespread anger. அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வரலாம் உங்களுக்கு பண தேவையினால நம்ம என்ன பண்ணாங்க, இன்கம் டேக்ஸு, அப்புறம் வந்து கஸ்டம் டியூட்டி அப்படின்னு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து மேன் பவர் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதாவது போருக்கு நம்ம சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க. அதனால நம்மள விருப்பம் இல்லாமையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியா, அதாவது கிராம பகுதியில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போரில் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ அவங்கள விருப்பமே இல்லாமல் அவங்க கட்டாயப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுறாங்க, போரில் ஈடுபடுத்துகிறாங்க. சரியா? நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்படுறாங்கன்னு. இந்த மாதிரி கிராம பகுதியில் உள்ள மக்கள் வந்து போர்னால கட்டாயப்படுத்தி போருக்கு போகிறாங்க. இது அவங்களுக்கு உருவாகிற பாதிப்பு. சரியா? Further in 1890 and 1920-21, இப்போ இதுக்கு முன்னாடி வரணும் போர் முடிஞ்சிருச்சு. 1918 போர் முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ போருக்கு அப்புறம் 1918 and 19 and 2021 இந்த பீரியட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராப் ஃபெயில் இன் மெனி பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நிறைய பகுதியில் விளைச்சல் வந்து பாதிக்கப்படுது, விளைச்சல் இல்லாமல் போயிடுது. அதாவது நிலங்கள் வந்து விளைபொருட்கள் கிடைக்காம விளைச்சல் இல்லாமல் போயிடுது. ரிசல்ட்டிங் இன் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட். அதனால என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு பற்றாக்குறை ஏற்படுது. மக்களுக்கு உணவு கிடைக்கிறது இல்லை, எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி ஆயிடுது இல்லையா. அதனால மக்களுக்கு உணவு கிடைக்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் அக்கம்பனைட் பை இன்ஃப்ளூயன்ஸா எபிடியன்ஸ். அதாவது அது மட்டும் இல்லை, உணவு பற்றாக்குறை மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸா எபிடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயாலையும் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. சரியா? இப்போ அந்த நோயாலையும் பாதிக்கப்பட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, உணவு பற்றாக்குறையும் ஏற்பட்டுருது. சரியா? அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 to 30 million people இந்த உணவு பற்றாக்குறையினாலும் அந்த நோயினாலும் என்ன பண்ணுறாங்க, 1921 இறந்து போயிடுறாங்க. ஓகேவா? 1921 12 to 13 million people வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த உணவு பற்றாக்குறையினாலும் இந்த நோயினாலும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1918 வார் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய கஸ்டம் டியூட்டி இன்கம் டேக்ஸ் எல்லாம் குறையும், நம்ம கொஞ்சம் பாதிப்பு வந்து நமக்கு குறையும், நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எந்த வரியையும் குறைக்கலை.
அதோட மக்கள் உணவு பற்றாக்குறையினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால தான் நமக்கு என்ன ஆச்சு, நேஷனலிசம் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து பெருசா உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் வந்து போராட்டத்தை அதிகமாக்குனாங்க. People expected that their hardship to be over by end of war. அதாவது வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலைமை வந்து மாறும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் திஸ் நாட் ஹேப்பன். அது வந்து எதுவுமே நமக்கு நடக்கலை. சரியா? அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அட் திஸ் ஸ்டேஜ் எ நியூ லீடர், அதாவது மகாத்மா காந்தி தலைமையில் லீடர்ஷிப்பில் நம்ம வந்து புதுசாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டங்களை ஆரம்பிக்கிறோம். எல்லா போராட்டங்களும் ஒன்றா சேர்த்து மகாத்மா காந்தி தலைமையில் ஒரு புதுவிதமான போராட்டத்தை உருவாக்குறோம். அந்த போராட்டத்துக்கு பேர் தான் சத்தியாகிரகா அப்படிங்கிறது. சத்தியாகிரகா அப்படின்னா என்னென்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் நடத்துறது, அதாவது அகிம்சை முறையில் வந்து போராடுறது தான் வந்து சத்தியாகிரகா அப்படிங்கிறது. காந்திஜி தலைமை ஏற்று மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சத்தியாகிரகா அப்படிங்கிற போராட்டத்தை உருவாக்குறாரு. இதுதான் நேஷனலிசமில் ஃபஸ்ட்டு போராட்டமாக நிறைய உருவாகுது. இதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த போராட்டங்களை பற்றி அடுத்தடுத்ததில் பார்ப்போம். சரியா? இப்போ இது வரணும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். சரி, 1914 1918 வரலும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது. இதில் வந்து காலனி ஆதிக்கம் நம்ம மேலே செலுத்திருக்க பிரிட்டிஷ் வந்து கலந்துக்கிறாங்க. அது கலந்துக்கிறதுனால நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக பாதிக்கிறது. அது அவங்க கலந்துக்கிற போகிறதுனால அதுக்கு நம்மளை எப்படி ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் தேவைக்காக நம்மளை என்ன பண்ணுறாங்க, கஸ்டம் டியூட்டியை அதிகமாக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வார் லோன். இதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அதிகமாக பாதிக்கப்படுது பொருளாதார ரீதியாக. அதோட அவங்க மேன் பவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரில் சோல்ஜர்ஸ் அதிகமாக கட்டாயப்படுத்தி கலந்துக்க வைக்கிறாங்க. அதனால் வந்து ரூரல் ஏரியாவில் உள்ள பீப்புளெலாம் வந்து அவங்கள தான் அதிகமாக ஈடுபடுத்துகிறாங்க. கிராமப்பகுதி மக்கள் தான் அதிகமாக ஈடுபடுத்துகிறாங்க. அதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காலனி ஆதிக்கத்தினால பாதிக்கப்படுறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆன்டி கலோனியல் மூமெண்ட் ரிலேட்டடாக நம்மளோட நேஷனலிசம் இன் இந்தியா வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ ஆன்டி கலோனியல் மூமெண்ட்டில் நேஷனலிசம் போகும்போது மக்கள் வந்து தனித்தனியாக போராட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து மகாத்மா காந்தி தலைமையில் ஒரே போராட்டமாக கொண்டு வந்து நம்ம வந்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒன்றை சக்ஸஸ் பண்ணுறோம். சரியா? இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1914-18 அப்புறம் சுதந்திரம், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமும் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு நோயினாலையும் அப்புறம் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுனாலையும் மக்கள் பாதிக்கப்பட்டு 12 to 13 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க 1921. சரியா? இதுக்கப்புறம் தான் காந்திஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்தியாகிரகா அப்படிங்கிற போராட்டத்தை மக்கள்லாம் ஒன்றா சேர்த்து ஆரம்பிக்கிறாரு. சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அமைதியான முறையில் போராடி நம்ம சுதந்திரத்தை வாங்கணும். சரியா? இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.